யாருக்கு என்ன வேகம் கிடைத்தது அப்படின்பதை கண்டுபிடிப்போம். ஓ, நான் மெதுவாக இருக்கிறேன். மற்ற நான் ஸ்டான நடுவுல இருக்கிறேன். நாங்கள் சுவையான பிரிங்கிள்ஸ் நூடுல்ஸ் சாப்பிட போகிறோம். நான் உண்மையில் முயற்சிக்க விரும்புகிறேன், ஆனால் நான் வேகமாக நகர முடியவில்லை. ஓ இல்லை, ஆனால் நான் முடியும். ஓ, நூடுல்ஸ் வேகமாக சாப்பிட எப்படிங்கிறதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. அதை சாப்பிட சில சாப்பாட்டு குச்சிகளில் வைத்து சாப்பிடணும். பின்னர் அதை சாறு கொண்டு கழுவ வேண்டும். பாட்டி, உங்க மீசை கீழே தொங்குது. அப்படியா? அதனால நான் இன்னும் கூடுதல் நூடுல்ஸ் சாப்பிடலாம். ஓ, நீ எவ்வளவு மெதுவா இருக்கிறாய். ஓ, நான் ஒப்புக்கொள்கிறேன். அவள் மிகவும் மெதுவாக இருக்கிறாள். நாம் அவளை காத்திருக்க வேண்டியிருக்கும். அப்படியா? அவைதான் விதிகள். நான் ஒவ்வொரு நூடிலையும் சாப்பிடுவேன். பாருங்கள், நான் அதை என் வாயில் வைக்கப் போகிறேன். ஓ, இது மிகவும் சலிப்பு. ஏய் பாட்டி. ஓ, நீங்கள் ஏன் தூங்குகிறீர்கள்? எழுந்திருங்கள், சவாலை தொடர நேரமாகிவிட்டது. ஓ, இறுதியாக இந்த முறை என்ன கிடைக்கும் என்று ஆவலாக இருக்கிறேன். என்னிடம் சராசரி வேகம் உள்ளது. நான் மெதுவாக இருப்பதற்கு பழகவில்லை. நான் மிகவும் வேகமாக இருக்கிறேன். நாம் எங்கே சாப்பிட போகிறோம்? ஆமாம், லாலிபாப்ஸ். அவை கொஞ்சம் பயங்கரமாக தோன்றுகின்றன, ஆனால் சுவை எப்படி? அது உண்மையில் நல்லதாக இருக்கிறது. அந்த சுவையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எதை எதிர்பார்க்க வேண்டும்? அதை எடுத்து சாப்பிட வேண்டும். ஓ ஆம், ஊஃபா! இந்த லாலிபாப் உள்ளிருப்பவர் இப்போது என் வயிற்றில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். இல்லை, என் வாயில். ஓ, அருவருப்பு! ஏன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஏனெனில் அது உங்கள் முடியில் இருக்கிறது. ஓ, என்ன? நீங்கள் மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறீர்கள். இதற்கிடையில் என் லாலிபாப் விரைவாக சாப்பிட ஒரு வழி தேவை. சரி, நான் லாலிபாப் ஐ சுத்தியுடன் உடைத்து முடிக்கலாம். ஓ, அது சரியாக இருக்கிறது. பை பை சிறிய கரப்பான் பூச்சி, நான் உன்னை இல்லாமல் லாலிபாப் சுவைக்க போகிறேன். ஓ ஆம், அதை முயற்சிப்போம். இது ரொம்ப நல்லது. இது இன்னும் என் தலை மீது இருக்கிறதா? வாங்க, விரைவாக சென்று என்ன கிடைத்தது என்று பார்ப்போம். எனக்கு சராசரி வேகம் உள்ளது. நான் மெதுவாக இருக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம். நான் இந்த சுவையான காலை உணவு தானியங்களை சாதாரண வேகத்தில் சாப்பிட போகிறேன். ஓ பாட்டி, ஆனால் அது பரவாயில்லை. என் காலை உணவு தானியங்களை விரைவாக சாப்பிட என்னை யாரும் தடுக்கவில்லை. ஏன் அவற்றை பால் சேர்த்து கலக்க வேண்டும்? நான் எல்லாவற்றையும் உள்ளே கலக்கி விடுவேன். ஓ, அது நல்லது. எனக்கு பரவாயில்லை, பால் குடிப்போம். அது கொஞ்சம் வலியாயிருந்தது. ஓ பாட்டி, மன்னிக்கவும். ஆமாம், நம்ப முடியாத சுவை. இப்போது நான் சில பாலை திறக்கப் போகிறேன். வாவ் பாட்டி, உங்களின் இடைவெளியும் மிகவும் சிறியதாக இருக்கிறது. சரி, அது என் உணவில் இருக்கிறது. ஓ, தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். ஆஹா, இப்போது இந்த உணவை அனுபவிக்கலாம். ஓ ஆம், நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். பாட்டி, நீ இன்னும் தொடங்கவே இல்லை. ஜில், நீ என்ன நினைக்கிறையோ அதையே நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் சாப்பிடுவோம். இது என்ன விஷயம்? உனக்கு வெட்கமா இல்ல? எனக்கு ஒரு துண்டு கூட விடவில்லை. நான் மீண்டும் வேகமாக இருக்கிறேன். என் வேகம் நடுத்தரமாக உள்ளது. நான் மெதுவாக இருப்பேன், ஆனால் சுவையை ரசிக்க முடியும். ஓ, ஐஸ்கிரீம். நான் சாப்பிடும் வேகத்தில் சாப்பிட்டாலும் ஐஸ்கிரீமை ரசிக்கலாம். ஓஹோ, என்னோட ஏதோ தவறாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். எனக்கு குளிராக இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஓ பாவம், நாங்கள் உங்கள் வெப்பநிலையை சரிபார்க்க வேண்டும். அட,
நான் இது போல எதையும் பார்த்ததில்லை. ஜில், உன்னை உடனே சூடாக்க வேண்டும். உனக்காக சில ஆடைகளை சூடாக்கி சூடான தேநீர் கொடுக்கிறேன். ஓ, காத்திரு. ஓ, இது நல்லது. ஓ பாட்டி, மிகவும் நன்றி. நான் இப்போது உண்மையில் மிகவும் நன்றாக உணர்கிறேன். ஓ, யார் எனக்கு உதவுவார்கள்? இது எல்லாம் ஊறுகிவிட்டது. இது வெறும் குளம். ஓ, பார்க்கலாம். இன்னைக்கு என் நாள். ஓ சரி. ஓ, நான் மீண்டும் மெதுவாக இருக்கிறேன். நாம் என்ன சாப்பிட போகிறோம்? அடடா, அது துர்நாற்றமுள்ள சீஸ். அது மிகவும் அருவருப்பானது, அதுவும் மெதுவாக செய்யும் போது. ஆமாம், நானும் அதற்கு ரசிகன் இல்லை. இதன் வாசனை போலவே ருசிக்காது என்று நம்புகிறேன். ஓ, அது அசிங்கமாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். சரி, அதை எவ்வளவு விரைவாக சாப்பிடுவது என்று எனக்கு தெரியும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் அது ஊறுகிவிட்டது. அவள் என்ன செய்கிறாள்? நான் இதையெல்லாம் உருக்கப் போகிறேன். முடிந்தது. நான் இதை சாப்பிடுவதற்கு பதிலாக வேகமாக குடிக்க முடியும். அடடே, இதை என் வாயில் போடப் போகிறேன் என்று நம்ப முடியவில்லை. இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் முடியாது. நான் அதை பண்ண வேகம் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது. ஓ, எவ்வளவு கொடூரம்! நான் முடித்து விட்டேன். நான் பண்ண போகிறேன் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை. டிஸ்டர்பர் கத்தி மரிய முழுக்கத்தோட ஒரு துண்டை வெட்ட சில கருவிகளை பயன்படுத்த போகிறேன். இப்பொழுது நாங்கள் அதை உண்மையான நிபுணர்களைப் போல சுவைக்கலாம். ஓ, உன்னை இப்படி யார் ஆக்கினார்கள்? நீங்க அறிந்திருக்கிறீங்களா, இது அவ்வளவு மோசமாக இல்லை. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் நான் யாரிடம் போய் சொல்கிறேன்? என் வயிறு இப்போது வலிக்கிறது. ஆமாம், அது அருவருப்பாக இருந்தது, ஆனால் நான் செய்தேன். ஓ, என் கடவுளே! நீ மட்டும் இதை செய்யவில்லை, நாங்கள் செய்தோம். யூஹூ. ஹே பாபி, நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன். இல்லை இல்லை. ஓ, ஹிம்ஸ்டியாரு பாப்போம். நான் மெதுவாக இருக்க போகிறேன். மிதமான வேகம் எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. நான் வேகமா இருக்க போறேன். ஓ, ஒரு முழு வாளி KFC கோழி வந்துட்டா நான் எப்பவும் வேகமா இருப்பேன். ஓ, சாஸ் இருக்கிறது என்பது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆமாம், நான் சிக்கனை கெட்சப்பில் மூழ்க விட்டு அது முழுவதும் ஷாஸில் மூழ்கி இருக்கும்படி செய்வேன். அப்போதே நான் அதை உண்மையிலேயே ரசிக்க முடியும். ஆமாம், ஆடு 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 சரியானது. எங்களுக்கு எலும்புகள் தேவையில்லை. அது அற்புதம். என்ன, அதுவேதானா? இவ்வளவு குறைவாக இருக்கும் என்று நான் உணரவில்லை. குப்பை போடுவதில் என்ன அர்த்தம்? ஓ, சீக்கிரம் வாங்க, சுத்தம் செய்யுங்கள். இந்த பொருட்கள் சுற்றி கிடக்கும்போது நான் எனது விஷயத்தை அனுபவிக்க முடியாது. சரி, இப்பொழுது அதை முயற்சி செய்யலாம். அது ருசியாக இருக்கிறது. ஓ, அற்புதம். இது ருசியா இருக்கும். அதுதானா? ஓ, என்ன இது? நான் உன்னை இப்போது புரிந்து கொள்கிறேன் பாபி. பாட்டி, ஜில் கிட்ட இருந்து சில ட்ரம் ஸ்டிக்ஸ் திருடலாமா? அவளுக்கு எதுவும் தெரியாது. அது ஒரு சிறந்த யோசனை பேரனே. என்ன, என் கோழி எங்கே? அதனால்தான் நான் மெதுவாக இருப்பதை விரும்பவில்லை. காலை வணக்கம் அனைவருக்கும். எங்கே இருக்கிறோம்? அட, உண்மையிலேயே எங்கே? அது விசித்திரமாக இருக்கிறது. நாங்கள் கம்பிகளுக்கு பின்னால் தூங்கியதை நினைவில்லை. பாருங்கள், நிறமுள்ள பூட்டுகள் மற்றும் சில கயிறுகளும் உள்ளன. ஆனால் நிச்சயமாக அவற்றில் நாங்கள் ஊர்ந்து செல்ல முடியாது. அவற்றை இழுக்கலாம். நாம் முயற்சி செய்வோம். ஓ ஆனி, நீ முழுவதும் பழுப்பு நிறமாக இருக்கிறாய். இது சாக்லேட் என்று நம்புகிறேன்.
ஓ, இப்போது நான் இந்த ஒட்டும் பழுப்பு குழப்பத்தில் மூழ்கி இருக்கிறேன். ஓ, இது உண்மையில் சாக்லேட். நான் அதிர்ஷ்டசாலி என்று தெரிய வந்தது. அவன் என்ன செய்கிறான்? என்ன? அவை புழுக்கள், அருவருப்பானவை. அதை என்னிடமிருந்து அகற்றுங்கள். ஓ ஆனி, இங்கே திறவுகோல் இருக்கிறது. முதலில் பூட்டையை திறக்கலாம். ஓ, நான் நீண்ட நேரம் சாக்லேட்டை கழுவுவேன். இது வேலை செய்தது. முதல் பூட்டு திறக்கப்பட்டது. 6 மீதம் உள்ளது. அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஆஹா, சரி, நான் முதலில் செல்வேன். காத்திரு, இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இந்த ஜூஸை ஒரு சிப்பை குடித்தேன். யுஃபக், நீங்களே உங்கள் ஜூஸை முயற்சி செய்யுங்கள். என்னுடையதா? சரி. இது தர்பூசணி ஜூஸ், புதிதாக பிழிந்தது. என்ன சுவையானது! மன்னிக்கவும் அண்ணி, நீ உன் பானத்தை பருகுவாய், நான் என்னுடையதை பருகுவேன். எனக்கு சுவையானது கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி. திறவுகோல் அதில் இருந்தது. ஓ, நான் என்னுடையதை முடிக்க வேண்டும். ஏன் நான் இப்படி தண்டிக்கப்படுகிறேன்? ஓ இல்லை, உள்ளே ஒரு மீன் இருக்கிறது. கவலைப்படாதே, எல்லாம் சரியாக இருக்கும். ஓ, சாவி எங்கே? சரி, ஆம், இதோ இறுதியாக. இப்போது விரைவாக ஓடுவோம். 2வது பூட்டை திறப்போம். முடிந்தது. நாங்கள் வெளியேற ஒரு படி அருகில் இருக்கிறோம். ஓ, பளபளப்பான மஞ்சள் பாதுகாப்பு பெட்டி எனது என்று பந்தயம் வைக்கிறேன். மஞ்சள் என் பிடித்த நிறம். வாவ், எவ்வளவு குளிர்! இது ஒரு பெரிய மாம்பழ ஜெல்லி கரடி. ஓ, இப்படி சுவையான சவால்கள் கிடைக்கும் போது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை பற்றி நினைக்க கூடாதே. உன்னுடன் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. பேராசை, உன் கரடியை வேண்டாம். ஓ, எனக்கு ஒரு கேமரா இருக்கிறது. அதுவும் சாக்லேட்ல இருந்து செய்யப்பட்டுள்ளது. என்ன என்ன? வாவ், இது ஒரு மாய கேமரா போல இருக்கிறது. அதன் லென்ஸில் வரும் எல்லாமே சாக்லேட்டாக மாறுகிறது. இல்லை, அவை கோழி கால்கள். அதை யார் சாப்பிடுவார்கள்? ஆனால் கவலைப்படாதீர்கள், எனக்கு ஒரு சிறந்த திட்டம் உள்ளது. இதை ஒரு புகைப்படமாக எடுக்கலாமே. மில்லா, நீ ஒரு மேதை. இப்போது நமக்கு முன் முழு குவியல் சாக்லேட் கோழி கால்கள் இருக்கின்றன. ஒரு கனவு. அருமையானது, நம்ப முடியாத சுவை. நான் என் வாழ்நாளில் சாக்லேட் மட்டுமே சாப்பிடுவேன். நான் கோழி கால்களை செய்ய முடிந்தாலும் அவை சாக்லேட் போல இருந்தால் மட்டுமே. அருமை. இங்கே சாவி. இதை திறப்போம். பை பை. மஞ்சள் பூட்டு. மேலும் போகலாம். உங்களின் புதிய சவாலுக்கு செல்லலாம். இந்த முறை மீண்டும் மர்மமானதும் பயமுறுத்தும் ஒன்றாக இருக்கிறது. 1 2 3 4. நீங்களே முதலில் முயற்சி செய்யுங்கள். ஏதோ குலுக்குகிறது. விசித்திரமாக உள்ளது. அது என்ன என்று புரியவில்லை, ஆனால் கண்டிப்பாக மென்மையான ஏதோ ஒன்று. அதை நான் அழிக்க முடியும். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் கடந்து விட்டேன். ஓ, அது எங்கே? ஓ, அது அங்கே இருக்கிறது. யூஹு, விரைவாக ஓடுவோம். இப்போது இந்த கூண்டிலிருந்து மற்றொரு பூட்டு விழும். என்ன? ஆமாம், ஆனால் ஒரு காகிதத்தால் அதை எப்படி திறப்பது? இது ஒரு குறியீடு. சரி, நான் இதை பற்றி என்னால் யோசிக்க முடியாதது எப்படி? சரி, 3 எண்கள். நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். எனக்கு உதவுங்கள். என் தலை சிக்கிக் கொண்டது. மிகவும் நன்றி. இது என்ன? போய் பார்ப்போம். நாம் சேர்ந்து செய்வோம். ஆம். ஐயோ, நான் குவளை எடுத்தேன். அடடா. என்னிடம் ஒரு சுவையான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் உள்ளது. நான் இதை என் வாழ்நாளில் இப்படிதான் குடிப்பேன். ஓ ஆம், எனக்கு பூண்டு நீர் உள்ளது. இது அருவருப்பாக உள்ளது.
ஓ மிஸ்டர் ஃப்ரேஸ்வான் செய்ய ஸ்ட்ராபெரி காக்டெயில் மட்டுமே என்னை காப்பாற்றும் வழியாக திறவுகோல் இல்லை. உன்னுடைய இதில் என்ன இருக்கிறது? நான் என்னை ஒருங்கிணைத்துக் கொள்கிறேன். ஒரு யோசனை. நான் ஏன் துன்பப்பட வேண்டும்? எனக்கு ஒரு சாக்லேட் கேமரா உள்ளது. இதன் உதவியால் நான் ஒரு அருவருப்பான பூண்டு காக்டெயிலை சுவையான சாக்லேட் வைனாக மாற்றுவேன். ஓ ஆ ஓ சாவி. அது என் நாய் இல்லை. ஓ அதுதான் சாவி. அந்த பெட்டியை திறக்க போகலாம். ஆம், நாங்கள் சிறந்த நண்பர்கள். வெற்றிகரமான நடனத்திற்கு நேரம். நமக்கு நடனம் ஆடுவோம். இப்போது பெட்டிக்குள் செல்ல நேரம். கல், காகிதம், கத்தி மூலம் பிரச்சனையை தீர்ப்போம். வாவ், ஏனா நான் எப்போதும் இந்த விளையாட்டில் தோற்கிறேன். நான் உண்மையில் அங்கே ஏற வேண்டுமா? உள்ளே மிகவும் விசித்திரமான ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்னவோ தெரியவில்லை. அவை புழுக்கள். ஓ இல்லை, என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. இந்த புழுக்கள் அனைத்தும் சாக்லேட்டாக மாறும். ஓ உங்களின் உதவிக்கு நன்றி. சரி, இன்னொரு சர்விங் சாக்லேட் புழுக்களுக்கு தயார் தானே? சிலவற்றை மேலும் எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அதை வேகமாக சாப்பிடு. சாவியை பெற நேரமாகிவிட்டது. ஓ ஆம். மற்றும் இது படம் எடுக்க தேவையில்லை. நாம இன்னும் பூட்டையை திறக்க வேண்டும். இந்த முறை குறியீடு 135. பார்ப்போம். ஹூரே! இதன் அர்த்தம் நாங்கள் கடைசி பூட்டையும் சரி செய்கிறோம். நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிறேன். வாவ், இந்த முறை புதிதாக ஏதோ இருக்கிறது. கதவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். பார்க்கலாம். என்ன ஒரு அருவருப்பான விஷயம். ஓ, அதை நீ பாத்தியா? அது ஒரு அருவருப்பானது. அதை விரைவாக மூடு. ஆம் மிலா, நீ மிகவும் நன்றாக தெரியவில்லை. மூடன் கதவை திறக்க எந்த விஷயம் இல்ல. அமைதியாக இரு. உன்னிடம் சாவி இல்லை. ஓ இல்லை, நீ என்னை கிண்டலா செய்கிறாய். இந்த அருவருப்பான திரவங்களை எங்கே இருந்து எடுத்தாய்? இவை கச்சா முட்டைகள். எந்த விஷயம் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், கீழே இன்னொரு கதவு இருக்கிறது. அதை விரைவில் பார்க்கலாம். ஹூரே! இதோ சாவி. நம்ம சுதந்திரத்திற்கான சாவி. கடைசி பூட்டையும் திறக்கலாம். நாமே சுதந்திரம் அடைந்தோம். ஹூரே! அற்புதம். ஓஹோ,